திரு அதிவீர் ராமபாண்டியன் எப்படி பார்க்குறீங்க? உங்களை விட அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கும், அதனால பொறுமையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. ரொம்ப நகைச்சுவையாக தான் பார்க்குறேன். ஏன்னா திமுக வந்து மக்கள் நலனில், மாநில உரிமையில், மக்களை பாதுகாப்பதில் நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம், ஏதோ மைண்ட் செட் பண்ணி வந்திருக்காங்க. இப்படிலாம் இருக்கும் திமுக இருக்குதுன்னு நினச்சி, இந்த மாதிரி தான் திமுக பிரேம் ஆகிருக்கு, இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டார். அடுத்து திருப்பரங்குன்றத்துக்கு அவர் நினைக்கிற மாதிரியே அதிமுக பதில் சொல்லணுமா, அப்படி பிரேம் ஆகிருக்கு. திருப்பரங்குன்றம் பார்த்தீங்களா, திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறோங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தா ஒன்று அப்பீல் போகிறதுனா உரிய நேரத்தில் போகணும், இல்லை அப்பீல் உத்தரவை நிறைவேற்றணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து கலெக்டரை கொண்டு போய் விட்டு நீ மன்னிப்பு கேட்டு போயா நாங்கள் ஏதோ பண்ணிட்டோன்னு சொல்லி அதெல்லாம் பேசலாமா? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் மன்னிப்பு கேட்டுக்கலாமா சார்? இந்த மாநில உரிமை, ஒரு கலெக்டர் கொண்டு போய் மன்னிப்பு கேட்டு வச்சதுக்கப்புறம் மாநில உரிமை இதில் இருக்கா? செய்கிறதெல்லாம் அந்த இடத்த விட்டு அப்படி திரும்பி போகிறது உண்டு வேலை. இதில் எங்கே உரிமையும் தைரியமும் திட்டமும் எங்கே இருக்கு? காவிரி பிரச்சனையில் கண்டெம்ட் கேஸ் போட்டோம் சுப்ரீம் கோர்ட்டில். நீங்க ஒரு கண்டெம்ட்டில் போய் உங்க கலெக்டர் மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க. காவிரி பிரச்சனையில் SM கிருஷ்ணா முதலமைச்சரை கண்டெம்ட் போட்டு கண்ணியை திறந்து வாங்கணும் அதிமுக. நீங்க ஒரு கண்டெம்ட் கேஸில் உங்க கோயில் நிர்வாகியை போய் மன்னிப்பு கேட்ட விட்டீங்க. சாதாரண மாநிலத்துக்குள்ளே நடக்கிற கேஸில், நான் சொல்கிறது உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் கண்டெம்ட் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க தெரியுமா? கச்சத்தீவு பிரச்சனையில் ஒரு கவுண்டர் போட முடியல சார். தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக ஒரு கவுண்டர் போடாத கட்சி திமுக சார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாநில உரிமை தெரியுமா? எங்களுடைய திறமையெல்லாம் எடுத்து விட்டோம்னா அதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அந்த கோர்ட்டுக்கு முன்னாடிலாம் நாங்கள் பண்ணியிருக்கிற வேலைகள்லாம் பாருங்கள், யாராலுமே செய்ய முடியாது சார். சார் திமுக நல்ல கட்சி, அது வந்து மக்களுக்கு அருகில் போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? முதல்ல சிரிக்க மாட்டேன், காமெடியாக இருக்காதா கேட்குறதுக்கு? அதிமுக நீங்கள் சமூக நினைக்கிறீங்க சார்? திமுக இந்த மக்கள் காமெடியாக ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டுறேன். மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து திடீர்னு எங்கேருந்தோ ஒரு கிளப்பி நிறுத்திட பார்க்குறாங்க. நாங்கள் பயம் வந்து நிறுத்திட பார்க்குறாங்கங்கிறது உண்மையான பயமா, தேர்தல் தோல்வி உண்மையான பயமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? 28 மாதத்துக்கான அரியர்ஸை கொடுக்காம நான் உங்களை பாடாப்படுத்திட்டேன். அதாவது முதல் பேட்சில் வாங்கின குடும்ப தலைவிகளுக்கு, அதுக்கப்புறம் 2வது பேட்சில் வாங்கின குடும்ப தலைவிகளுக்கு 55,000 ரூபாய் மாதம் கொடுக்காம நான் தவிர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாங்காத பேட்ச் 1 கோடி இருக்குது குடும்ப தலைவிகள் தான், அவங்களுக்கும் 55,000 ரூபா நான் கொடுக்காம தவிச்சிட்டேன். இந்த தவிப்பெல்லாம் என்னால் தாங்க முடியல, தூங்க முடியல. எப்படியாவது கடனை, இப்போ வழக்கம் போல் கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி நான் அதை கொடுத்துட்டு போகிறதுக்கு பேர் பெரிய நிர்வாகம். இன்னும் 2 மாதத்துக்கு முன்னாடி ஜிடிபி பயங்கர வளர்ச்சி, பொருளாதார ரெட்டை இலக்கம்னாங்க. நான் அந்த பட்ஜெட்டில் பார்த்தேன், சரி கடனை வந்து அடைச்சிருப்பாங்க, வருவாயை உயர்த்திருப்பாங்க, அடுத்து வந்து பற்றாக்குறை குறைஞ்சிருக்கும், எஸ்டிம் பண்ணதெல்லாம் அதெல்லாம் தாண்டி போயிருப்பாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எப்பாட நீங்களே கேட்டு ஒத்துக்கிட்டீங்களா சார்? அன்னைக்கு இந்த டிபேட்ல எல்லாரும் என்ன பேசுனீங்கன்னு பாருங்க. ஜிடிபி உயர்ந்து விட்டது, பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தில் உயர்ந்து விட்டது சார். பட்ஜெட்ல ஒண்ணுமே காணுமே சார். என்ன நான் அன்னைக்கே சொன்னேன், உற்பத்தி வேறு, உற்பத்தியை நுகர்வு பகிர்வுல கொண்டு வந்து அதன் மூலம் அரசுக்கு வருவாய் வந்து அந்த வருவாயின் மூலம் பட்ஜெட்டில் வரவு அதிகரித்து பற்றாக்குறை குறைந்திருக்கணும். அதை பண்ணா இதுல ஏதாவது பயன்னு சொன்னேன். நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? அதான் சார் இதெல்லாம் பெரிய முன்னேற்றம் சார். நீங்க இன்னைக்கு பட்ஜெட் யார சொல்றீங்க? யார சொல்றீங்க? நெறியாளர்கள் இருந்து எல்லாரும் இல்ல அப்படி எல்லாம் ஒன்னும் திமுகவுக்கு ஆதரவா கேட்கணும், இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவா கேட்கணும்னா இல்ல, அந்த திமுக சொன்னதை உங்ககிட்ட கேட்டிருப்போம். சரியா? சரி, அந்த கோணத்துல தெளிவுக்காக கேட்டீங்கன்னு விடுங்க. சரி, நான் உங்களுக்கு அக்யூசேஷன் பண்ணி சொல்லல, தெளிவுக்காக இந்த கேள்வி பலவாறு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் பதில் சொல்றதுக்கு நாங்கள் பல இடங்கள்ல மறிக்கப்பட்டோங்கிறதும் நாங்கள் அதை சொல்ல வரோம். என்ன சொல்ல வரோம்? எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ இவ்வளவு நேரம் அதிவீர் ராமபாண்டியன் பேசிட்டு சொல்ல மறிக்கல, நம்ம சேனல்ல சொல்லல, ரைட், சில இடங்கள்ல. சரி, நம்ம இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். இப்ப மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்ப சொல்லிடுறேன், தேர்தலை பத்தி அடுத்து வர்றாரு. இப்ப கூட்டணி இன்னும் எடப்பாடியாரை பார்த்து கூட்டணி வரலன்னாங்க. இத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்கு, யாருமே வரமாட்டாங்கன்னாங்க. இப்போ இத்தனை கட்சி கூட்டணியோடு இருக்கும், இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட வரப்போகுது. இப்போ காங்கிரஸ் வந்து வேணுகோபால் வந்திருக்காரு, அப்புறம் நியமிச்சதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? வேணுகோபால் தான் முதல்ல
விஜயோடு கூட்டணி வைத்தால் கேரளாவில் ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணவரே அவர்தான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பத்திரிகை செய்தி தான். என்னங்க சார், அத வேணுகோபாலே சொல்லாத ஒண்ணே பத்திரிகையில படிச்சு சரி இருங்க. சொல்லலாம். அப்போ சொல்லுங்க. இல்ல, எடப்பாடியார் குறித்து இவ்வளவு பேசுனாங்க, எங்கேயாவது நாங்க வரமாட்டோம்னு சொன்னாங்களா? யாரு வரமாட்டேன்னு? சரி, ஒண்ணு இல்லங்க, மதிவாணன் ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரே நிமிஷம் இல்லங்க, நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன், நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. பதில்லாம் சொல்லி முடிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், இப்போ அவர் கேட்குறாரு என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் பேசுறாங்க. இப்போ நம்மளும் பார்த்தோம் மதுராந்தகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர்னு ஏன் மோடி சொல்லலை? சார் மோடி சொல்ல மாட்டார் சார். நீங்க நான் எதுக்குன்னு நான் சொல்றேன், இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் சொல்லுவார், இது மாநில அரசியல், மாநிலத்தில் உள்ளவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, சொன்னா போதுங்கிறீங்கல்ல. இல்லங்க நயினார் நாகேந்திரன் சொன்னா போதுமா, மோடி சொல்ல வேணாமா? நயினார் நாகேந்திரன் மோடியினுடைய கருத்துக்கு, அமித்ஷாவின் கருத்துக்கு எதிராக சொல்ல முடியாது சார். செல்வ பெருந்தகையுடைய கருத்தை நீங்க என்ன சொல்றீங்க? யாராவது செல்வ பெருந்தகை சொன்னாரான்னு ஏன் கேட்குறீங்க? அதாவது கூட்டணி ஆட்சின்னு கேட்பாங்களாம், அதை கேட்கும் போதெல்லாம் செல்வ பெருந்தகை கேட்டாரான்னு கேட்குறீங்க. இங்க மாநிலத்துல ஆமா எதிர்கட்சி தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அடுத்து அமமுகவினுடைய ஒரு டிடிவி அப்படி சொல்லல, நீங்க அவரும் வந்து சொல்லிட்டு போறாரு. அன்புமணி சொல்றாரு, அவரும் சொல்லிட்டு. மோடி ஏன் சொல்லல சார்? அவர் என்ன சொல்றாரு? அவர் அதாவது என்டிஏ என்கின்ற அடிப்படையில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார்னு ஒரு வார்த்தை சொன்னா அது பாஜகவினருக்கோ இல்ல அதிமுகவினருக்கோ கூடுதலான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி ஒரு பூஸ்ட் ஏற்படுத்தும். ஏன் அதை சொல்ல முடியல உங்களால? ஏன் அவங்களால சொல்ல முடியல? தெளிவா கன்மையாகுது சார். அது இப்படி இல்ல அப்படி நான் என்ன சொல்றேன்னா, திமுக நினைப்பது மாதிரி இல்ல, திமுக எதையெல்லாம் பார்த்து ஐயோ இதுல 2 வார்த்தை மிஸ் ஆயிருக்கு அதெல்லாம் சொன்னா அதை சொல்லியிருக்கணும்னு கேட்கறதெல்லாம் இது திமுக ஆகுதா இல்லையாங்கிறத இதை நானே கூட கேட்பேன், ஒரு நெறியாளரா கேட்பேன். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ராகுல் காந்தி வராரு, ஸ்டாலின் குறித்து தேர்தல் குறித்து என்னைக்காவது பேசியிருக்காரா? அது இது வரைக்கும் பேசியிருக்காரா? பிரச்சனை இல்லைங்க, நான் வரேன், நான் முடிச்சிடறேன். இப்ப ராகுல் காந்தி வர்றாரு, ஸ்டாலின் இருக்கக்கூடிய மேடையில தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லி ஸ்டாலின் பெயரை சொல்லாம அவர் போயிட்டார்னா அந்த இடத்துல திமுக காங்கிரஸ் கிட்டே இந்த கேள்வியை நான் கேட்க முடியும், அது நியாயம்தான். அதே மாதிரிதான். ஆனா அவர் சொல்லுவாரா சொல்லாம இருப்பாராங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன் திரு மோடி எடப்பாடியார் பேரை சொல்லல? சார் நான் தான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், எங்களுக்குள் தெளிவாக கன்வே பண்ணிக்கிட்டோம் முதலமைச்சர் யார் என்பது உங்களுக்கு தெரியுதுங்க, மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு சார், மக்களுக்கு இதோட நல்லா தெரியும். நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா, இப்ப நான் பதில் சொல்றோம்ல. இதன் மூலம் ரொம்ப உங்களுடைய நேயர்களுக்கு மிக தெளிவாக அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார், அந்த கூட்டணியினுடைய தலைவர் தமிழகத்தில் தனித்தே ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற நிலையில் நாங்கள் இடங்களை ஒதுக்க போறோம், அதுக்கான ஷீட் ஷேரிங் நடக்க போகுது. அதை பார்க்கிற மக்களுக்கு மிக தெளிவாக இது வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், இந்த கட்சி யாருடைய தலைமையில் கூட்டணி இருக்கிறதுங்கிறதெல்லாம் மிக தெளிவாக தெரியுது. அவரே வந்து பியூஷ் கோயல் வந்து கூட்டணி பேசிட்டு இருந்தாரு. பியூஷ் கோயல் வந்து ஏன் கூட்டணி பேசிட்டு இருந்தாரு? காங்கிரஸ்ல கமிட்டி போட்டுருக்காங்க பேசுறதுக்கு. அது நான் கேட்கிறேன். இல்ல நான் சொல்ல சார், ஒரு கட்சியில இருந்து தேர்தல் பேச்சாளர் தேர்தலுக்காக பேசக்கூடிய குழு அமைக்க மாட்டாங்களா? சரிங்க, பிஜேபில இருந்து யாருக்கு கூட்டணியை முடிவு பண்ணி உறுதி பண்ணி அறிவிக்கிறது? யார் அறிவிக்கிறது? நட்சத்திர ஹோட்டல்ல வந்து கூட்டணிகள் முடிவு பண்ணி அறிவிச்சது யாரு? எடப்பாடியாரா பியூஷ் கோயலா? கூட அவர் இருந்தாரு சார். எங்க இருந்தாரு? எங்களோட இருந்தாரு. யார் இருந்தாரு? நீங்க எந்த கூட்டணியே எந்த தேதியிலன்னு சொல்லுங்க. சரி, இப்ப அமமுக எப்படி சார்? சரி, இது சரி, இந்த கேள்வியை நீங்க நல்லெண்ணத்தின்பால் கேட்காத நான் வச்சுக்கிறேன். அமமுகவும் அதிமுகவும் 2 பேரும் இணக்கமா இருந்தோமா ஒரு அந்த கூட்டணி நிறைவுக்கு முன்னாடி? இல்ல, பங்காளி சண்டையோட தானே இருந்தோம். சரி, அந்த பங்காளி சண்டையை தீர்த்து வைக்க ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட், ஒரு 3வது நண்பர் வந்தா ஏன் வந்தாரு, அவர் அடிச்சு வரட்டுங்கன்னு சொல்லுவீங்களா? தப்பு இல்லையே. ஒரு 2 சகோதரர்களுக்கு இடையில சண்டை நடக்கும்போது இன்னொருவர் வந்து இல்ல நீங்க சமாதானமா இருங்க, உங்க கூட நேரடியா பேசல, என்கிட்ட பேசுங்க சார், நான் சொல்றேன் இலக்கு ஒன்று தானே, அம்மாவின் ஆட்சி அமைக்கணும் தானே கேட்கறாங்க. சரின்னு ஒத்து போறாங்க. இதுல என்ன இருக்கு? இது தெரியாத விஷயமா? சரி, இல்ல இது செய்தியில தெரியாததா இல்ல அன்றைக்கு நடக்காததா? ஜெயலலிதாவின் வளர்ப்பு பிள்ளைகளாச்சு. அதை முடிச்சுட்டு வந்த அமமுகவுடைய பொதுச் செயலாளர் பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்கலையா? இது ஏதோ நடக்காதது மாதிரியும் கேட்காத. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு அடுத்த நாளும் எல்லாரும் உங்க கூட்டணி இருக்க மற்ற தலைவர்களும் பியூஷ் கோயில தான் போய் பார்த்துட்டு வர்றாங்க. அப்ப அந்த இடத்துல தான் வந்து யாரு கூட்டணிக்கு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது ஒன்னு போயஸ் கார்டன்ல போய் பார்த்து பேசுவாங்க, இல்ல அதிமுக தலைமை அலுவலகத்துல பார்த்து பேசுவாங்க. இது 2 இடத்துல தான் நடக்கும். இப்பதான் வித்தியாசமா நடக்குதோ அப்படிங்கிற கேள்வி வந்துருது. எல்லா காலகட்டத்திலும் வித்தியாசங்கள் நடந்திருக்கு.
புரட்சி தலைவி அம்மாவே போய் ராமதாஸை பேசின வரலாறு உண்டு. சில தலைவர்களை சந்திச்சது 2001 நடத்தினாங்க சார், இருங்க, சந்தித்தது உண்டு. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து அவரை ஒரு மெட்டீரியல் என்று சொன்ன வைகோவை எந்த கல்யாண மண்டபத்துக்கு போராட்டம் சொல்லி பின்னாலே போய் தேடி பிடிச்சி கூட்டணி பேசின வரலாறு உண்டு. பழம் நழுவி பாலில் விழும் என்று காத்திருந்த வரலாறு உண்டு. அதனால தேர்தலுக்கு தேர்தல் இந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா, அதுக்கு இதுக்கு ஒப்பிட்டால் அந்த காலகட்டத்திற்கும் இந்த காலகட்டத்திற்குமான அரசியல் களம் எல்லாம் வித்தியாசம் இல்லை. உங்க மேல அக்கறையின்பால் கூட சிலர் கேட்கிறாங்க, அதிமுக அவ்வளவுதான். நான் இன்னும் சொல்றேன், சுருக்கம், அதிமுக இதுவரை பார்கெனிங் பயிர எடப்பாடியார் தலைமையா இருக்கும்போது கூட நாங்க இழந்தது கிடையாது. வெறும் 20 சீட் தான் கொடுத்துருக்கோம். ஆனா திமுக 23 சீட்டு பிஜேபி கொடுத்த ஒரு கட்சி திமுக. காங்கிரஸுக்கு 63 சீட்டு கொடுத்துருக்கீங்க. இப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. அதை நீங்க என்ன சொல்றீங்க, வேணுகோபால் வந்துட்டு முடிஞ்சிருச்சு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கிறீங்க. தேடி சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனமாடி துன்பமுக முழன்று கொடுங்கூற்றுக்கரையின பின்மாயும் வெறும் வேடிக்கரை மனிதர் போல அதுக்கு கீழே ரெட்லைன்ல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு மாணிக்கம் தாவூர் போட்டிருக்காரு. அது முடியவும் இல்லை, பேச்சு தொடர போகுது. அங்கே சுக்கு நூற நொறுங்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் நடந்துட்டு இருக்கு. பிஜேபியோட அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம்னா இவர் மீது எனக்கு வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியாக பார்க்குறாராங்கிற சந்தேகம் வருகிறது. அந்த அவர்களுடைய அரசியல் வேறு, எங்களுடைய அரசியல் வேறு, அவர்களுடைய கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. எங்களுடைய ஒற்றை இலக்கு இந்த கூட்டணிக்கு காரணம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது தான். இதை மிக தெளிவாக சொல்லிட்டு வரோம். இதில் எந்த இடத்துல பிஜேபியினுடைய அரசியலை நாங்கள் எடுத்தோம்னு இவர் சொல்ல முடியுமா? இதான் ஒரு பாயிண்ட். திருப்பரங்குன்றமே எடுத்துக்கலாம். சரி, திருப்பரங்குன்றம் அது முழுக்க உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அடிப்படையில் இல்லை சார். அது கூட நாங்க போகலையே சார். களத்தில் இருக்காருன்னா நாங்க அந்த பிரச்சனையை தூண்டுங்கன்னு போறோமா? நீங்க எந்த இடத்துல போனதை சொல்றீங்க சொல்லுங்க. சரி இருங்க சார், எந்த இடத்துல நாங்க இருக்கும்போது அவங்க பேசினாங்க வச்சாங்கங்கிற அந்த மாதிரி ஏதாவது நீங்க தரவுகளை சொல்ல போறீங்களா? இல்ல நாங்க கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே அந்த இடத்துக்குள்ள பாத்தீங்களா, இந்த இடத்துக்குள்ள பாத்தீங்களா? ஏன் சார் பாபர் மசூதி இடிச்சதுக்கு பிறகு கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்க கூட்டணி 30 எம்பிக்களை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைச்சி வச்சிருக்கிற போது தான் 350 காஷ்மீருடைய அந்தஸ்து போகுது. உங்களுடைய முதலமைச்சர் வீட்டுக்கு பாபர் ராமர் கோயிலுடைய திறப்பு கடிதம் இன்விடேஷன் வருது. என்ன செஞ்சீங்க? இல்ல அதனால இன்விடேஷன் வருதுன்னா 39 எம்பிக்கள் மறந்துடுவீங்க. அதெல்லாம் டீம் இல்லையா? இல்ல மாநில அரசு இங்கே தான் குண்டு சட்டியில குதிரை. அவர் சொல்ற நான் எப்படி கேட்கல, நான் என்ன சொல்ல நான் முடிச்சிடறேன். இப்ப பாஜகவின் அரசியலுக்கு அதிமுக உள்ள போயிருச்சு அப்படின்னா அது இல்லைன்னு சொல்றேன். சரி, இப்ப 2021 எடுத்துப்போம். இதே பாஜகவோட கூட்டணியில இருந்தோம். அப்பையும் இதே மாதிரி ஒரு பீக் டைம்ல எல்லாரும் விவாதம் பண்ணியிருக்கோம், அரசியலை கூர்ந்து நோக்கி இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. என்னுடைய நினைவு ரொம்ப நல்லா தெரியும். அதிமுக தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 1-2 இடங்கள்ல யாராவது முன்மொழிகிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை எல்லா தலைவர்களும், அதிமுக தலைவர்கள் உட்பட, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க. அப்ப அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ங்கிறதுலேருந்து வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அது உங்க விருப்பம், நான் தப்பு சொல்லல. அந்த இடத்துக்கு வரீங்க. அந்த இடத்துக்கு நாங்க எங்கேயுமே வரல. பின்ன அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிறது நாங்க சொல்றோம். எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கூட்டணியை குறித்து பிஜேபி சொல்லும்போது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களே ட்வீட்ல போட்டிருக்கிறாரு. என்டிஏ போட்டிருக்கிறாரு. என்டிஏ கூட்டணிங்கிற என்டிஏ கூட்டணியோடு நாங்கள் அதிமுக அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வருகிறார்கள், நாங்கள் தலைமை தாங்குறோம். அதாவது அதுதாங்க நான் கேட்கிறேன். 21ல வராத அந்த வார்த்தை பிரயோகம் இப்ப அதிகமா வருதுன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்க விருப்பம். அதைத்தான் உங்க கேள்வியா கேட்கறாங்கன்னு நான் நினைச்சு கேட்கிறேன். அதெல்லாம் இது இவங்க செட் பண்ற நேரேட்டிவ்லயே அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. சரி, அதிமுக தலைமையில் கூட்டணின்னு வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி சொல்றீங்க? அதுல என்ன டெக்னிக்கலா என்ன இருக்கு, எஃபெக்டிவா என்ன இருக்கு? அதனால ஒரு தலைமை இவர் தான் கேப்டன் சொல்லியாச்சு. இல்ல அதிவராம ஒவ்வொரு வார்த்தைக்கும் அரசியல் அர்த்தம் இருக்கு அப்படின்னா அது தெரியும். அப்படின்னா தெரியாத அப்படின்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த இப்ப சொல்ற இதுல எதையாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இல்ல கார்கே பேசியிருக்காரா? இவங்க சொல்றாங்களே இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன், இவ்வளவு கதைகள், காங்கிரஸ் இப்படியெல்லாம் அடக்கிட்டாங்க போயிட்டாங்க, ஒரு வார்த்தை சொன்னார் இது வரைக்கும்? சொல்லல. ஆமா,
அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்களும் அப்படிதான் இருக்காங்க, வீக்கா அதோட இருக்காங்க. மோசமா இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, வீக்கா இருக்காங்க, ஃபைன். அதனால என்ன? நாங்க என்ன சொல்றோம்? நான் உங்ககிட்ட அதிமுக செய்தி தொடர்பாளரா தான் பதில் எதிர்பார்க்க முடியும். காங்கிரஸ் பதிலையே உங்ககிட்ட கேட்க போறேன். இவர் அதாவது நீங்க கேட்கிற கேள்வி, இவர் சொன்ன பதிலுக்கு நான் பதில் சொன்னோம்ல. அப்போ ஒரு விமர்சகர் என்று வந்துவிட்டு விமர்சிக்கும் போது அந்த விமர்சகத்துக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கே, இது தெரியுமா தெரியாதா? ராகுல் காந்தி ஆப்ஷன் மைண்ட்ல இருக்காரு, கார்கே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு, கூட்டணி குறித்து இங்க இவங்க பேசுறாங்க, இவ்வளவு பேசுவதை ராகுல் காந்திக்கும் கார்கேக்கும் தெரியாது என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாடு எப்படிப்பட்ட நிலைப்பாடு? இதையெல்லாம் தாண்டி நாங்க இன்டாக்டா இருக்கோம். எங்களுடைய கூட்டணியில மிக தெளிவாக இருக்கிறது. அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி, நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும்னு சொல்றோம். இதுல ஒரு பெரிய இது என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிற நெருடல் திமுக இருப்பதாக கிரியேட் பண்றதானே ஒழிய எங்கள் கூட்டணி கட்சிகளுக்குள்ள அப்படி எந்த நெருடலும் கிடையாது. ரொம்ப தெளிவா தமிழ்நாட்டில் இன்றைய தேதியில் 182க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு நாங்கள் நேரடியாக போய் மக்களை சந்திச்சிட்டோம். இன்னும் மண்டல மாநாடுன்னு சொல்லி நிர்வாகிகளை மட்டும் சந்திச்சு எஸ்கேப் ஆகலை. பொதுமக்களை நேரில் களத்தில் சென்று பார்க்கக்கூடிய தெம்பும் தைரியமும். ஒரு தொகுதிக்கு 50,000 மக்களை சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட 3 தொகுதியிலே நீங்கள் நடத்துகிற மாநாட்டை தாண்டிய மக்களை சந்திக்கிறோம், நீங்கள் நிர்வாகிகளை சந்திக்கிறீங்க. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் முன்னணியாக தேர்தல் பணிகளை அதிமுக மிகச்சிறப்பாக செய்து கொண்டு கூட்டணியில் இருக்கிறவங்களே அதிமுக பெருமையானால் அப்படிங்கிற நிலையில தானே இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பெருங்கிறத நாங்க சொல்றோம். அதுக்கு எங்க சார் கட்சியினுடைய பலம் என்ன? நாங்க எவ்வளவு தொகுதிகளை பார்க்குறோம். 182 தொகுதிகளை போய் சந்திப்பதற்கு எந்த கூட்டணியிலாவது எந்த கட்சியாவது அந்த பணியை தொடர்ந்து செய்திருக்கிறதா, தொடர்ந்து இருக்கிறதாங்கிறத யோசிச்சு பாருங்க. யாருக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றல், நம்பிக்கை, மக்கள் கொடுக்கிற ரியாக்ஷன் தெரியுதுன்னு பார்த்துக்கலாம். சரி, எதிர்கட்சி தலைவராக செயல்படாதோட விளைவு மக்களை போய் சந்திக்கிறேன்னு பேசுறாரு. நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கனாலும் மக்கள் நல சார்ந்த திட்டங்கள் நடைபெற வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.